विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वं मरोगता अजाड्यं वाक्पटुत्वं च अनुमस्मरणात् भवेत् माता पिता गुरुदेवं इन्द्रमे सूर्ग मழை பொழிக மழை பொழிக மழைவருக்கும் வணக்கம் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாங்கள் பிரியாணி சமைச்சு புத்தாண்டை கொண்டாட போறோம். ஆளவே முடிஞ்சு அங்க எடுத்துக்கூடாது முடிச்சுட்டு ஆளவே சொல்லு. அண்ணாச்சி பூ. அண்ணாச்சி பூ. கரண்டி தானே வாங்கணும், நீ எதுக்கு கட்டையை வாங்குற? நீ ஊத்ததுக்கு அப்புறம் சொல்லுவா. அது இதுல கட் பண்ணீங்க. அது சிக்கன் குட்டி கூட வச்சிருக்காங்க. அப்படியே வச்சிரு, அப்படி ஓரமா கட்டி உள்ள போய் வச்சு மீனே கையில வச்சுக்கோ. கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு ஆசையா இருக்கு. நீ பாரு. இன்னும் வெங்காயம் வதங்கலை காய்ஸ். பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி நம்ம போட்டுக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கு. வெங்காயம் கறி வெட்டிகிட்டு இருக்காங்க சிக்கன். அது ஹெல்ப் பண்ணுறது 2 பேர், மதுமிதா தர்ஷிகா. இங்கிட்ட வந்து வெங்காயம் கட் பண்ணுறது நேஹா சாஷிகா. பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக வெட்டியிருக்காங்க பாருங்கள் காய்ஸ். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை கொட்டிடலாம். கொட்டுங்க. இப்போ கொட்டுறது வந்து அகல்யா, கிண்டுறது வந்து பிரீத்தி அக்கா. பாருங்க நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு வெங்காயம். கிண்டுங்க நல்லா. அந்த தக்காளி சாறு வந்துட்டு ஓரத்தில் வந்துருச்சு காய்ஸ். கறியை வந்து கழுவ போகிறாங்க தர்ஷிகாக்கா. போயிட்டு வாங்கக்கா. வெங்காயம் இன்னும் தான் வெட்டுறாங்க காய்ஸ் இவங்க. பாருங்கள் நல்லா பாருங்கள். நேஹாக்கா மூஞ்சியை காட்டுங்கக்கா. வெட்டுறது நேஹாக்கா, உரிக்கிறது சாஷிகாக்கா. இடையில இனித்தான ஒரு பாப்பா வந்து குழஞ்சிக்கிட்டு இருக்கா, ஏன்னு தெரில. இங்கிட்டு வந்து அக்ஷிதா குட்டி உட்காந்துருக்கா பாருங்க. இவ ஒருத்தவ கண்ணல் உட்காந்துருக்கா. இங்கே வந்து மதுஸ்ரீ, இங்கிட்ட வந்து ஹம்சவாகினி உட்காந்துருக்கா. இப்போ வந்து தக்காளி நல்லா பாருங்க கலர்ஃபுல்லாக இருக்கிற எல்லாமே. பிளாக் கலர் முதற்கண்டு அந்த இருக்கு பாருங்க. நல்லா இவங்களாதான் வெங்காயம் வெட்டுறது இவ்வளோ நேரமா பார்த்துக்கங்க காய்ஸ். பார்த்தீங்கன்னா இவங்க தான் எங்கள் பரதநாட்டிய கிளாஸ் மேமு. இது வந்துட்டு பழைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம். இவங்க தான் கிருஷ்ணா. இது வந்து அகல்யா, இது வந்து மானசா, பிரீத்தி அக்கா, பிளஸ்ஸி. இதுதான் எங்கள் பரதநாட்டியோட நடராஜர். அழகாக இருக்காரு பாருங்க. இன்னைக்கு ஒரு அட்மிஷன் வந்தாங்க, அவங்க தான் இந்த பழங்கள்லாம் வச்சுருக்காரு. நான் இதான் எங்களுடைய ஜரிக்கட்டை. இது வந்து எங்கள் நடராஜர். தக்காளி நல்லா வதங்கி இப்போ வந்துட்டு எங்கள் மேம் தான் கிண்டிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். எங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் எப்படி பிரியாணி வைக்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல
இதான் எங்களுடைய குடும்பம். பாருங்க பின்னாடி நிக்கிறவங்களாம். எல்லாரோட ஃபேஸையும் காட்டுங்க. எல்லாம் இப்படி கொடு, நீ இந்த கை கொடு. அதெல்லாம் வேணாம். அப்படி நீங்க வா. அந்த கை வைக்கணும். நீ கட்டி இப்படி உன் கை சும்மா தானே இருக்கு. இங்க வா. அப்படி சாப்பிடு. இங்க இல்ல மேம் பாருங்க மேம். இவங்க கூட அம்மு சேர்ந்துருக்கு. பாத்தீங்க அப்படின்னா நல்லா தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொட்டிக்கிறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொட்டிக்கிறோம். நம்ம வீட்டிலே தயாரிச்சதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. சரிங்களா, நம்மளோட பிரியாணியோட கலை வந்துருச்சு. இன்னைக்கு பிரியாணி வேற லெவல்ல இருக்க போகுது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பிரியாணி ஒரு புடி பிடிக்க போகிறோம். கொண்டு வந்தாச்சு, உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இதான் சிக்கன். இப்போ பாருங்க எங்கள் கண்ணல் மேங்கோ எப்படி சாப்பிட்றான்னு. சாப்பிடு கண்ணல். தோலோட சாப்பிடுறேன். பாத்துட்டியா? நான் தோலோட தான் சாப்பிட்டேன். பிடிச்சிங்களா? பார்த்தீங்கன்னா கறி எள்ளி போட்டுகிட்டே இருக்காங்க. பிளஸ்ஸியும் பிரீத்தி அக்காவும் கறி போடுறாங்க. தண்ணி ஊற்றிடாத. தண்ணி போடு. கையை போய் கழிக்கணுங்களா? இங்க பாரு. தண்ணி இல்லாமல் உண்மையாக போடணும். இப்போ ஒரு ஜோக் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம பிரியாணியில் ஒரு மிஸ் பண்ணிட்டோம். என்னதுன்னா இப்போ நீங்கள் ஒரு ஜோக் கேட்டுருக்கீங்க. இப்போ நான் பண்ணிட்டு மண்டியில் கொண்டே மறந்துட்டோம். இந்த மாதிரி பிரியாணியில் எல்லாம் பண்ணி உப்பு மறந்துட்டு உப்பு போட்டுருக்காங்க. தேவையான உப்பு போட போகிறது மாதவி உப்பு போட போகிறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம உப்பு தூவி டேஸ்ட் பார்த்து மிச்சம் அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு கிண்டி விட்டுக்கலாம். கிண்டுறது சமிஸ்கா. சமிஸ்கா எங்க பாருங்க. பிரியாணி மாஸ்டர் சமிஸ்கா கிண்டுறாங்க. ஆனா இந்த பிரியாணி கிண்டையில கண்ணுல இருந்து தண்ணி தான் வருது. நல்லா ஜூஸியா ஆயிருச்சு. இப்போ மூடி வைக்க போறாங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓபன் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம இப்போ வந்து வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு தயிர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு ஆளாக பேர் சொல்கிறேன். யார் யாருன்னு. இனிதா தயிர் ஊற்ற போகிறாங்க. ஊற்று இனிதா. இனிதா பாரு. இப்போ வந்துட்டு உப்பு போடுறது வந்துட்டு அக்ஷிதா போடு. அம்மாவை கூப்பிடுறாங்க பாருங்க. கிண்ட போறது வந்து ஸ்ரீதர்ஷினி வந்துட்டு இப்போ கிண்ட போகிறாங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு. ஷாஷிகா வந்துட்டு தண்ணி ஆட் பண்ண போகிறாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணு. சரியா கிண்டுறேன். ஒழுங்கா கிண்ட மாட்டேங்குது. இப்போ வந்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு பிரியாணி பண்ணுற கேப்பில் எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்க. இல்லைன்னா சீரியஸாக கிளாஸ் நடந்துட்டுருக்கோம். இந்த பாப்பா அங்கே 2 பேர் இப்போ புதுசாக வந்து சேர்ந்தாங்க. இவங்க இப்போ தான் காலில் தான் வந்து சேர்ந்துருந்தாங்க. இது நம்ம வழக்கம் போல தெரியும். பிளஸ்ஸி, மானசா, இது சமிஸ்கா, ஷாஷிகா,
எல்லாரும் தெரியும். ஸ்மெல் வச்சு கொதிச்சிருச்சு பாருங்க. உங்களுக்கே நல்லா தெரியுது. இன்னைக்கு வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் தமிழ் புத்தாண்டு சூப்பராக இருக்கும். மூஞ்சி பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. மதுமிதா டேஸ்ட் பண்ணுறாங்க. எப்படிமா இருக்கு? சூப்பராக இருக்காமா? நானும் டேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் கேமராமேனும் டேஸ்ட் பண்ண போகிறேன். சூப்பராக இருக்குது காய்ஸ். நீங்களும் வேணா வந்து டேஸ்ட் பாருங்கள். சூப்பராக இருக்குது. இன்னைக்கு வந்துட்டு நான் நினச்சேன் வரையிலையே ஏதாச்சும் ஒன்று சொதப்பி எப்படியாச்சும் ஆயிருன்னு நினச்சேன். ஆனால் சூப்பராக வந்துருச்சு நினச்சதை விட. நான் நினச்சேன் செய்ய மாட்டோம், ஆனால் நாங்களும் எல்லாருமே ஒரு பிரியாணி மாஸ்டராக இருந்திருக்கோம் பாருங்களேன். இதுக்கு இப்போ வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம் காய்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம 3 கிலோ அரிசி வச்சு ஊற வச்சுருக்கோம். இப்போ களையிறாங்க. இந்த ஒரு சட்டியை வந்துட்டு அகல்யா களையிறாங்க. அந்த சட்டியை மதுமிதா களையிறாங்க. மதுமிதா பாருங்க, நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம். நாங்கள் வந்துட்டு சுத்தமாக தான் செய்வோம் பாருங்க. இங்கிட்ட வந்துட்டு வெங்காயம் ஊற வச்சுருக்கோம். இப்போ இதுக்கான தண்ணியை ரெடி பண்ணிடுவோம். இவங்களுக்காக நம்ம வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் நம்ம சேனலை. இப்போ தண்ணி நம்ம வடிகட்டுறாங்க பிரியாணிக்கு தேவையான. எங்கள் மேம் வீட்டில் நிறைய செடி கொடிகள் இயற்கை காற்றுலாம் வாங்குவோம். பரதநாட்டியம் இயற்கையோடு தான் பண்ணுறோம். எல்லாரும் வந்துட்டு இந்த கண்ணாடி வச்சுலாம் பண்ணுவாங்க. எங்களுக்கு அப்படிலாம் இல்லை, இயற்கை தான் எங்களுக்கு எப்போவுமே. பாருங்க நிறைய செடி கொடிகள்லாம் இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு ரோஸ்லாம் பூத்துருக்கு. இங்க ரோஸ், அங்க எல்லோ. இது வந்து ரோஸ் அரளி. இப்போ வந்துட்டு அரிசி களைஞ்சி வச்சுட்டாங்க. இப்போ பாருங்க கண்ணலை பாருங்க, டேஸ்ட் பார்க்குறாங்களா அவங்க வாசனையை வச்சே. கண்ணல் என்ன சொல்லணும்னு நினைக்கிற நீ சொல்லு. பார்த்தீங்களா எங்கள் கண்ணல் எவ்வளோ க்யூட்டாக பண்ணாங்க பாருங்க. அதே மாதிரி க்யூட்டாக பிரியாணி ரெடி ஆக போகுது. இப்போ தண்ணி எவ்வளோ அளவு ஊற்றலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எங்கள் மேம் 1 கிளாஸ் ஊற்றுறாங்க, 2 கிளாஸ், இப்போ 3 கிளாஸ், 3 கிளாஸ் வருதோ. 6 கிளாஸ் ஊற்றிட்டாங்க, 9 கிளாஸ் ஊற்றிட்டாங்க, 12 கிளாஸ், 15 கிளாஸ், 18 கிளாஸ் ஊற்றிட்டு 3 கிலோ அரிசிக்கு 18 கிளாஸ் தண்ணி. பிரியாணி போட்டுருவோம். இப்போ பிரியாணி பொடி வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்துட்டு பிரியாணி பொடி எடுக்கிறதுக்காண்டி ஒரு அக்கா வந்திருக்காங்க. செடி கொடிகளை மிதிச்சுட்டு வராங்க. இப்போ வந்து பிரியாணி பொடி எப்படி போட்டுடலாம். அரிசி எடுக்க போகிற நாள் நேஹா, தர்ஷிகா எடுத்துகிட்டு வராங்க பாருங்க. சமிஸ்கா சாரி பாருங்க, அரிசி எவ்வளோ அழகா பூ மாதிரி இதாயிருக்கும் பாருங்க. இப்போ இந்த அக்கா டேஸ்ட் பார்த்தாங்க. அக்கா பிரீத்தி அக்கா எப்படிக்கா இருந்துச்சு? சூப்பராக இருக்காமா? அரிசி போடுங்க. இப்போ அரிசி வந்துட்டு நேஹா அள்ளி போட போகிறாங்க. வேண்டிக்கிட்டு போடுங்க, பிரியாணி சூப்பராக வந்துடணும். கலர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு.
நாங்கள் நினச்சோம் ஏதாச்சும் சொதப்பிடுவோம், மேமே நினச்சாங்களா, ஆனால் சூப்பராக வந்துருச்சு. ஷாஷிகா வந்து போடுங்க. இப்போ நிவிஷ்னா கம் போட்டோம்ல, அதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். பாருங்களேன், நல்லா வெந்து பாஸ்மதி ரைஸ்னா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. அது மேலே கீ போட்டுருவோம், நெய், பசும் நெய். அப்படியே ஏதாச்சும் ஹோட்டலில் வாங்குறதோட சூப்பராக வெந்திருக்கு. எல்லாம் சூப்பராக இருக்கு பாருங்க. இப்போ வந்துட்டு அப்படியே சட்டியை தூக்கி கீழே வச்சுட்டு இலைய வச்சு பரிமாறிடலாம். வாங்க பார்த்துடலாம் அந்த வீடியோவை. பிஞ்சு கிடக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்களேன். கண்ணல் பாருங்க, அந்த பிரியாணி வாசத்தை பார்த்தோன்னே பார்த்தீங்களா எவ்வளோ அழகா பண்ணுறா. பிரியாணி எப்படி சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக பிரியாணி ரெடி. பிரீத்திங்க பாரு பாருங்க. எப்படி காட்டாது, அதுலயே வச்சு காட்டு பாருங்க. எவ்வளவு பூ மாதிரி எல்லாம் வந்துருக்கு. கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. நாங்க செஞ்சுதான் யோசிக்கிறோம் நாங்களே. பாருங்க இது வந்து இப்ப பரிமாறிடலாம். தயிர் வெங்காயம் எங்க பாரு, தயிர் வெங்காயம் வச்சு பரிமாறிடலாம். இப்போ வந்து எல்லாரும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதான் எங்களோட தமிழ் புத்தாண்டோட செலிப்ரேஷன். ஓகே, அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சூப்பரா இருக்கு. கெசி ஆக்கட்டு கெசி. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் கூட்டு குடும்பம் மாதிரி நான் இங்கே பாருங்க சாப்பிட்றாங்க. பாருங்க எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லை நல்லா இல்லையான்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. எல்லாரும் பார்ப்போம். எல்லாரும் ஒன்றா பாருங்க. எங்க பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குன்னு எல்லாரும் நிறைய வாங்கி சாப்பிட்ருக்காங்க. இதில் வந்துட்டு தயிர் தான் எனக்கு கொஞ்சம் பத்தலை. பாருங்க, எங்கள் தயிரை வந்துட்டு கண்ணன் ரொம்ப விரும்பி பாருங்களேன். அந்த தயிர் ஒன்றுமே இல்லை, அவ்வளோ அளவுக்கு நக்குறா. வாயை பாருங்க. பாருங்க பிடிச்சிருக்கா அவளை. பாருங்க எல்லா இலையிலையும் ஒரு பீஸ் இல்லாமல் எல்லாரும் சாப்பிட்ருக்காங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்திருக்கு நான் செஞ்ச பிரியாணி. பாருங்க, நான் செஞ்ச பிரியாணி சொல்லணும் எல்லாருக்கும் வந்துட்டு அடைக்குது. பாருங்க, எங்கள் அம்மு கூட விரும்பி நல்லா சாப்பிட்றா. எங்கள் மேம் வளர்க்குறாங்க, அது ஒரு குழந்தை எங்களோட சேர்ந்து. இங்கே பாருங்க அம்மு 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 சாப்பிடையில வந்துட்டு யாரையுமே பார்க்காது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு பிரியாணி. பாருங்க நிமிந்து பக்கமாக திங்கிற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கு. பாருங்க, நாங்கள் எப்பயுமே அவர் ரைஸ் சாப்பிட மாட்டா, சிக்கன் மட்டும் தான் சாப்பிட்றேன். இப்போ வச்சது ரைஸில் பாதி சாப்பிட்ருக்கா. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். எங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில, ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. ஒன்றும் மிஞ்சல, கொஞ்சோன்னு மிஞ்சி இருக்கு. அதை எல்லாருக்கும் கொடுத்து விட்டுலான்னு பார்க்குறாங்க எங்கள் மேம். பாருங்க, இன்னுமே வலிச்சு தான்